Hi learners, welcome to Let's Crack Net. யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணி பியர் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளோட சுப்பீரியர் வேலை செய்கிற இடத்துல சுப்பீரியர்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு வீட்டில் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்ட்டு திட்டு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை திட்டு, இத்தனை திட்டையும் வாங்கி எக்ஸாமுக்கு போய் எழுத போனால் அங்கே டெக்னிக்கல் டிலே சொல்கிறாங்க, டைம் டிலே ஆகுது. எக்ஸாமுக்கு கொடுத்த 3 hours டைமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபுல்லாக கொடுக்காம டிலேலே பாதி போயிடுது, சர்வர் இஷ்யூவில் பாதி போயிடுது. இவ்வளவு இஷ்யூக்கு அப்புறம் உள்ளே போய் எப்படி எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? ஸோ அதுவும் இல்லாமல் நெட் எக்ஸாம்ஸ்னுடைய பேட்டர்னும் ட்ரெண்டும் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதா இல்லைனா நமக்கு இருக்கிறத ரீகால் பண்ணுறதை நம்ம பார்க்குறதா, எப்படி ஒரு எக்ஸாம் எழுத முடியும்? அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் ஒரு சென்டரில் நடந்திருக்கு. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லெட்டர் மாதிரி எழுதி என்டிஏக்கும் போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெட் எக்ஸாம்ஸுங்கிறது இப்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, நீட் ஆஃப் தி ஹாரில் இருக்குது. அதுவும் நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய கஷ்டத்துக்கு நடுவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கு நடுவில் படித்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்தால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த சென்டரில் இத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆனதுனால நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு வாய்ஸ் ரைஸும் பண்ணணும். ஸோ இல்லைன்னா யாரெல்லாம் இந்த சென்டரில் எக்ஸாம்ஸ் எழுதினீங்களோ ப்ளீஸ் கைண்ட்லி புட் அ மெயில், உங்களுடைய க்ரீவியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஃபோன் நம்பருக்கு அண்ட் மெயிலுக்கு மறக்காமல் க்ரீவியன்ஸ் போடுங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரைட். ஏன்னா நம்ம ஃபீஸ் கட்டி அந்த எக்ஸாம்ஸ்க்கு போய் எழுதுகிறோம். அங்கே தேவையான ஃபெசிலிட்டிஸை செஞ்சு தர வேண்டியது அது சென்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சென்டருடையது. ஸோ அதை சரியாக செஞ்சு தரலை அப்படின்னா நம்மளுடைய ரைட் அந்த எக்ஸாமை திருப்பி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது. ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் இந்த மெயில் ஐடிக்கு யாரெல்லாம் இந்த சென்டரில் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்களோ வாய்ஸ் ரைஸ் நம்ம பண்ணணும். நமக்கு எக்ஸாம்ஸ் வச்சா தான் நம்மளால இதை பெட்டராக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ரைட்? ஸோ மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எக்ஸாம் ஹால்ஸில் இப்போ நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸும் வருது. அடுத்து எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட லெவலில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம டெஃபினட்டாக கிளைம் பண்ணலாம். ஏன்னா இது நம்மளுடைய ரைட். ரைட்டுங்களா? டைம் டிலே ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு டென்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சில இடத்துல டைம் டிலேஸ் இருந்திருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ சில இடத்துல டைம் டிலேஸை ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ டிலே இருந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அங்கே கேண்டிடேட்டாக ப்ரெஷரைஸ் ஆகாமல் அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா டென்ஷன் ஆகிறதுனால நமக்கு டைம் அவங்க கொடுத்தாலும் கூட டென்ஷன் ஆகிறதுனால நம்மளால் எதையுமே ரீகால் பண்ணி எக்ஸாம்ஸை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறந்துடாதீங்க. இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஏதாவது டைம் டிலேஸ் இருந்தாலோ இங்கே இஷ்யூ இருந்தாலோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்கள காமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். நம்முடைய டென்ஷனும் நம்ம கோவமும் அந்த இடத்துல சப்போஸ் நமக்கு அவங்க டைம் கொடுத்தா கூட அதை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் நம்ம மெயில் அனுப்பிச்சிருக்கோம், என்டிஏக்கும் அனுப்பிச்சிருக்கோம், இன்ஸ்டாலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நான் கீழே லிங்க் தரேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர்ஸ்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகிறவங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? டாட்டா, பாய்.